ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழ குழிப்பணியாரம் தான் செஞ்சேன். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப்பு வெல்லம் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்து போட்டு 3 ஏலக்காயும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். அதுக்கு அரைச்ச வாழைப்பழத்தையும் ஊற்றி 1 கப் வெல்லத்தை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஆப்பச்சோடா ஒரு பிரிஞ்சு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு எள்ளும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, உடனே நம்ம ஊற்றிடலாம். குழிப்பணியாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி, எல்லா குழிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே குழிப்பணியாரமாவை சின்ன கரண்டியால் எடுத்து ஊற்றினா அழகான குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இதை மாதிரி நல்ல வெந்தரம் எடுங்க. இந்த பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு குழிப்பணியாரம். இதை மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. தேங்க்யூ.